வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான நல்ல டேஸ்டான ஆக்டிவை கொடுக்கக்கூடிய மசாலா டீ தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னதான் பார்த்தீங்கன்னா சம்மராக இருந்தாலும் ஈவினிங் டீ சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மசாலா டீ குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஆக்டிவ்னஸ் கொடுக்கும். இதில் ஒரே ஒரு ஸ்பைசஸ் ரொம்ப இம்பார்ட்டுங்க. அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துட்டு இன்றைக்கி நான் 4 டம்ளர் டீக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். 4 டம்ளர் டீக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 4 டம்ளர் நான் எடுத்துட்டேன். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நாம் எடுத்து வச்ச தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நாம் ஸ்பைசஸ் எல்லாம் தட்டி எடுத்துக்கலாங்க. பார்க்கலாம் என்னென்ன ஸ்பைசஸ்னு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் கொட்டலாக எடுத்துருக்கிறேன். மிக்சியில் அரைக்க அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி கொட்டியே எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரே துண்டு பட்டை, 2 கிராம்பு. இது தாங்க எடுக்க மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். 7 மிளகு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லா டீக்கு சுறுசுறுன்னு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மிளகு எடுக்க மறந்துடாதீங்க. ஒரு 7 மிளகு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. ஸ்பைசஸ் ரொம்ப பொடியோனுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா தட்டியாச்சு. இப்போ இதில் 2 பீஸ் இஞ்சி எடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி இஞ்சி எடுத்துக்கலாம். மசாலா நிறையாவும் எடுத்துக்க வேண்டாங்க. டீ பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதாங்க கரெக்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சியும் தட்டியாச்சு. இந்த ஸ்பைசஸை நான் ஒரு கப்புக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறது கொதிச்சிருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்ச ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பெலாம் தட்டினோம்லங்க, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கலக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்ன பிராண்ட் டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் நான் 4 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் அளவு நான் டீ தூள் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 டம்ளருக்கு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த டீயே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் சிம் பண்ணி வச்சிடலாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா டிக்கேஷன் இறங்கும். அந்த மசாலாவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டீயில் நல்லா இறங்குங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா டீயே கொஞ்சம் சுண்டிருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். 4 டம்ளருக்கு 4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் பால் ஊற்றினாவே பாருங்கள் டீ நல்லா நிறந்துருச்சு. நான் இன்றைக்கி மாட்டுப்பால் தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 2 டம்ளருக்கு நல்லா டீ நல்லா நிறந்துருச்சு. ரொம்ப கொதிக்க அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி பொங்கி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா டீ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமன் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பவுலில் வடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கமன் வாசனையாக இருக்குதுங்க. ஆவி போக டீ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ சர்வ் பண்ண இது தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி மசாலா டீயை நல்லா ஆற்றி நுர ததும்ப குடித்தா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி தரக்கூடியது, அதெல்லாம் நல்லா ஆக்டிவ்னஸ் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி ஈவினிங்கில் குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.